என்னுடைய பேர் என்.எஸ். பழனிசாமி. நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து இப்போ கனெக்ட் ஆகியிருக்கிறேன். மேடம் சொன்ன மாதிரி கடந்த 15 வருஷமா இந்த ப்ராடக்ட் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 15 வருஷம் நிறைய வந்து அனுபவங்கள் மேடம் சொன்ன மாதிரி எப்படின்னா ப்ராடக்ட்ல நிறைய விஷயங்கள் நம்ம தெரியும், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே போல பொருளாதார ரீதியாகவும் இதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அந்த 3000 ரூபாய் சீலிங் இருந்த காலங்கள்லயே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கு 1 கோடி 1.5 கோடின்னு ஒரு 6-7 பேர் கோடியில் சம்பாதிச்சாங்க. குறிப்பா நான் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்ல பொருளாதார மாற்றம் வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு எதிர்பார்க்காம அந்த ஞாபகம் வந்தது. என்னுடைய நண்பர் வந்து பேர் கூட சொல்ல, சூலூர்ல இருக்கக்கூடிய சதாசிவம் இருக்காருன்னு தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப பிரச்சனையாகி ஊர்லயே இருக்க முடியாத ஒரு காலகட்டத்துல சிங்கம் 2ல மீசை வச்சிருக்கிற மாதிரி மீசை வச்சு ஆளே மாறி அந்த ஊருக்குள்ள வந்து சில பேர்த்துக்கு முன்னால போக முடியாம அப்புறம் சில நேரங்கள்ல முடி எடுத்துக்கிறது இந்த மாதிரி மாறு வேஷத்துலயே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நபர் இந்த ப்ராடக்ட் வந்த சார் எதையாவது ஜெயிக்க முடியுங்களா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டார். அப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படின்னா அவங்க நம்ப முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டினதுனால அவங்க வந்து சரி பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் முதல்ல பேசும்போதே ஒரு லீடரோ மற்றவங்க பேசுற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிற பையன்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா இவரு தன்னுடைய சொந்த செல்வாக்கு கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்ததுனால புதுசாக யாரையும் பார்க்கவும் முடியாம இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி ரெஃபரல் எடுக்கணும்லாம் கேட்டாரு. நான் அப்போ வந்து என்னன்னா அன்னைக்குள்ள ட்ரெண்ட் இருக்கு, இன்னைக்கு அதை செய்யணும்னு சொல்லவில்லை. இந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்துட்டையும் குழந்தை இல்லையா கவலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல நோட்டீஸ் அடிச்சு வச்சிருந்தேன். அதை அவர் கொடுத்ததில்ல. பெட்ரோல் பேங்க்ல வந்து பெட்ரோல் அடிக்கிற ஒரு பையனுக்கு முதல் சேல்ஸை ஆரம்பிச்சு. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை ஆயிட்டுது. சார் நான் இன்னமும் நினைச்சேன், சொன்னோடனே ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு நான் எங்கே யாருக்கிட்ட பேசுறதுன்னா தவிர்த்து நேரத்துக்கு இதை கொடுத்து ஒரு சேல்ஸ் வந்துட்டு சொல்லி அவருக்கு ஒரு வேகம் உற்சாகமாயிடுது. இதுக்கு பின்னால் அவர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு. அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் அல்லது 3-4 வருஷத்துக்குள்ள இருக்கு, கிட்டத்தட்ட 1 CR earn பண்ணார். இப்போ இந்த இடத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சது அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கூட யாரு சம்பாதிச்சாங்க, ஏற்கனவே பல லட்சங்கள் 1 கோடி வச்சிருக்கிறவங்க சம்பாதிக்கணும். அன்றாட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நபர் ஊருக்குள்ளேயே வந்து மாறு வேசல போய்கிட்டு என்ன பண்ணது தெரியாம ஒரு நேரத்தில் இருக்கும்போது தன்னுடைய சர்க்கிள்ல யார்கிட்டையுமே இதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நோட்டீஸ் கொடுத்த ஒரு ரெஃபரல் எடுத்து அதுக்கு பின்னால டீம் பண்ணி கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு அப்போ வந்து இடம் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி லைஃப் அப்படியே, அதாவது எப்படி சொல்றது, தோசையை திருப்பி போட்ட மாதிரி நண்பர் மாற்றி லைஃப்ல வந்து செட்டில் ஆயினாரு. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த 15 வருஷத்துல நிறைய பேருடைய லைஃப்பை இந்த ப்ராடக்ட் மாற்றி இருக்கு. இதெல்லாம் மேடம் சொன்ன மாதிரி கற்காலங்கள்லயே இந்த கதைகள்லாம் நடந்திருக்கு. இப்போ பொற்காலம், இந்த பொற்காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஜெக்டே 40 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டமைப்புகள் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணி வச்சிருக்கோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த டூல்ஸு இந்த மீட்டிங் செட்டப் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், கமிஷனாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், உடனுக்குடன் ஃபீல்டில் வந்து கம்பெனி கூடவே வர்ற மாதிரியே இருக்கு. நீங்கள் நல்லா ஃபீல்டு பண்ணி பார்க்கும்போது ஏன்னா பாருங்க, இப்போ ஃபீல்டில் பேசி என்ட்ரி வாங்கி பணத்தை கட்டுற ஒருத்தர் வந்து 6:30 மணிக்கு பணம் கட்டுறாரு, 7:30 மணிக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிருவாரு, கொரியர் பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் ப்ராடக்ட் வந்தாச்சு, சாப்பிட்றாங்க, 3 நாள் ரிசல்ட் வருது. உடனே பணத்தை கட்டணுன்னு பின்ன வருது, என்ட்ரி போட்டு கமிஷன் ஒரு 10 நிமிஷத்துல வந்து எல்லாரும் அப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை எடுத்துட்டு போய் உடனுக்குடன். இது வந்து ஃபீல்டில் புதுசாக வந்தவங்களுக்கு வேகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கு. இந்த அடிப்படையில் இப்போ எல்லாமே மாற்றி இப்போ கட்டுமானங்கள் வந்து கற்பனை சரியாக இருக்கும். அதனால நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தோம்னா அந்த ஸ்கூலை பற்றி என்ன, இதுக்கு முன்னால் எத்தனை பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூல் என்ன நல்லா இருக்குது, யோகா இருக்குதா, நல்ல விளையாட்டு சம்மந்தமாக இருக்கா, நல்ல டீச்சர் இருக்காங்களா, நல்ல முதல் ஸ்கூலுக்கு நல்ல பேர் இருக்குதா,
ஏன்னா ஸ்கூல்ல ஒரு கெட்ட பேர் இருந்ததுன்னா அந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைய சேர்க்க மாட்டேங்களா? இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் படிக்கிறதுக்கு, ஏன்னா அது எதிர்காலம் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். இங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் ப்ராடக்ட்ல நம்ம கொடுத்துருக்கு. அதே மாதிரி கமிஷன்லையும் நான் சொன்ன ஒரு நபர் மாதிரியே நிறைய பேருடைய லைஃப்ல இது வந்து பொருளாதார ரீதியா மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அதுலயும் நாங்க சும்மா கீழே சாதாரண ஆளுக்கு தான் அப்ப பண்ணோம். இப்ப கூட ஒரு ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு சிப்ப அரிசி கூட எடுக்க முடியாம 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு இருந்தவருக்கு ஒரு நான் சொன்னது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரே ஒரு கமிஷன்ல ஒரு சிப்ப அரிசி எடுத்தார். அப்போ அவர் வேகத்துல என்ன பண்ணாருன்னா 25 சிப்ப அரிசி எடுத்தார். ஏன்னா அந்த வருமானத்தை பார்த்துட்டு அவரும் நிறைய பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க முடியல. ரொம்ப டைட்டா இருந்ததுல என்னுடைய வெறிதீங்க அரிசி எடுத்து வச்சு சார் வீட்டுல ஒரு நாள் வந்து பாருங்க அடுக்கி வச்சிருக்கோம்னு காட்டினாரு. போட்டோ எடுத்து காட்டினாரு. இந்த மாதிரி இந்த பிசினஸ்ல சாதாரண ஆளு கூட நிறைய பெரிய அளவுல இன்கம் பண்ணி லைஃப்பை மாத்தின கதை இதுங்க. 2வது நண்பர்களே, பணம் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பணம் வருங்க. எல்லாமே டிடிஎஸ் கட்டி ஒயிட் மணி நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம். இதை எல்லாம் விட இயற்கை சட்டத்தில் இந்த பணம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பணம் நண்பர்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற பணம் வர கமிஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு நல்லது செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி பிளஸிங் பண்ணக்கூடிய ஒரு பிளஸிங் பண்ணி இந்த படம். அதுலயும் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான விஷயம், பிடிச்ச விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்து குழந்தை கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை விட நமக்கு அதில் வரக்கூடிய ஒரு சந்தோஷம், திருப்தி, ஒரு பிளஸிங் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நிகராக எதையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொன்னா மார்க்கெட்டிங் பிளான் இது வேகமா போகும்போது என்ன ஆகும், ப்ராடக்ட் நிறைய பேருக்கு போகும், டக்கு டக்குன்னு அங்கே எல்லாம் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த ப்ராடக்ட்ல எல்லாத்துக்கும் கிடைக்கணும். மார்க்கெட்டிங் பிளானை வேகமா பண்ணாலே இது தானாவே நடந்துடும் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு நல்ல விதமா அமைதியா ரொம்ப திருப்தியா மனசு திருப்தியா நம்மளுடைய பிசினஸ் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கு நண்பர்களை, இதை நம்பி இந்த ப்ராடக்ட் நம்பி நம்ம வந்து உழைப்பு போடும்போது அது வந்து 1க்கு 10 மடங்கா 100 மடங்கா 1000 மடங்கா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் நண்பர்களே. அதாவது ஒரு கற்பனையான தளத்துல சொல்றதை விட நான் 15 வருஷமா இந்த ப்ராடக்ட் அனுபவத்தோட சொல்றேன். ஏன்னா ஒரு ஹோட்டல்ல சாப்பாடோ காப்பியோ நல்லா இருக்குதுன்னு கேட்டா யாரோ சொன்னதை வச்சு சொல்றதோ அல்லது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத விட அந்த ருசியோட முதட்டில வந்து சுவையோட இப்பதான் சாப்பிட்டு வரேங்க சூப்பரா இருக்குங்கிற மாதிரி 15 வருஷமா இதை அனுபவிச்சு இதை வந்து உங்ககிட்ட நேரடியா உங்களுக்கு 1 to 1 சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தர நண்பர்களே. நீங்க இந்த 2 வருஷம் உங்களுடைய பர்சனல் எதா இருந்தாலும் சரி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பார்ட் டைம் இந்த 8:30 to 9:30 இந்த 1 மணி நேரம் எலிக்சர் மிக்ஸ்க்காக ஒதுக்கி நண்பர்களை ஜூம் மீட்டிங் வர வைக்கிறதும் அவங்க திரும்ப ஃபாலோ பண்றதும் அடுத்த நாள் இந்த மீட்டிங் வர வைக்கிறதும் இப்படி வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, லிங்க் அனுப்பிச்சு வர வைக்கிறோம், மீட்டிங் கேட்குறாங்க, அடுத்த நாள் சந்தேகம் கேட்குறாங்க, சந்தேகத்தை சொல்றோம், பணம் கட்ட போறாங்க, ப்ராடக்ட் அனுப்ப போறோம், என்ட்ரி போடுறாங்க, கமிஷன் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு ஒரு வேடிக்கை பார்க்குற வேலையை கரெக்டாக பண்ணாலே 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 மார்க் வாங்கலாம் நண்பர்களே இதில். ஏன்னா கட்டமைப்பு ப்ராடக்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தது. 40 கோடி ரூபா ப்ராஜெக்டை 100% சக்ஸஸ் பண்ணலாம். நாங்கள் கூட விளையாட்டுக்கு சார் 10% 8% சொல்லுவோம். ஆனால் ஃபீல்டில் இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள் அவங்க எவ்வளோ தூரம் நம்பியிருக்காங்க சார். நாங்கள் வந்து 3 ஐடி போட்டு அதாவது 120 கோடி சம்பாதிக்கான்னு இருக்கு, நீங்கள் என்ன இப்படி கணக்கு சொல்கிறீங்க, எங்களுக்கே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சார்னு சொன்ன ஆளுகள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இதில் ஒரு மக்கள் இடத்துல நம்பிக்கையும் நல்ல பெரிய பெரிய லீடர்கள், பெரிய லீடர்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பெரிய அளவு டீம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து சந்தேகங்கள்லாம் கேட்டு இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு சப்போர்ட். நிறைய பேர் வந்து டெஸ்ட் மோனிலாம் நிறைய சொல்லும்போது இதை வேகமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டூல். அந்த அளவில் இன்னைக்கு வந்து அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பிஸ்னஸை நல்லா உற்சாகமாக ஜாலியாக அது வருத்திக்கிட்டோ எதுவுமே இல்லைங்க, அழகாக பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, சாதாரணமாக 1 கோடி சம்பாரிச்சு 50 லட்சம் 25 லட்சம் சம்பாரிச்ச காலங்கள் என்னன்னா ஒரு 20-30% கண்டிப்பாக செலவாயிருக்கும் அன்னைக்கு, இல்லைங்களா? நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கா போய் ரூம் கவுன்சிலிங் பண்ணி அவர் சதாசிவமெல்லாம் அப்போ சம்பாரிச்சாருன்னா நிச்சயம் 7 நாள் சும்மா சுற்றுவார், கார் எடுத்துகிட்டு போவார், நிறைய உழைச்சி தான் வந்தார்.
இன்னைக்கு பாருங்க ட்ரெண்டு. நமக்கு யாருக்கும் ரூபா செலவில்லை. மீட்டிங்ல வர்றாங்க. நமக்கும் செலவில்லை. இதுல நம்ம கீழே வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கும் செலவில்லை. எல்லாத்துக்குமே ஒன்வேங்க. ஒன்லி இன்கம் மட்டும்தான். செலவுங்கிற இடமே இல்லை. அது போக இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டு சொல்றாங்க, சார் மீட்டிங் எல்லாம் எப்படிங்க சார் நாளுக்கு நாள் மெருகேறுது. நிறைய பேர் அது நிசா மேடத்தை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணக்கூடிய அர்ப்பணிப்பு ரொம்பவுமே அதிகம். எப்படின்னா இப்போ அவங்களுக்கு நோன்பு காலத்துல கூட அந்த 8:30 மணி சில பேர் நான் பார்த்துருக்கேன், வேற ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் இருக்கும். இவங்க சாதாரண நோன்பு இருக்கிறவங்களுக்கு 8 to 9 கூட அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரேயர் இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம இந்த மீட்டிங் வந்து அர்ப்பணிப்போட பண்றாங்க. அதே மாதிரி யோகி சார், ராஜா சார், சாலமன் சார்லாம் வந்து எந்த டீம்னு பார்க்காம நல்ல விதமாக சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் 4-5 லீடர் மீட்டிங் எடுக்கிறவங்க. இது எல்லாம் அடுத்தடுத்து வர எப்படி இருக்குன்னா, அப்போ வந்து 7 நாள் மீட்டிங் பண்ணிட்டோங்களா, ஒரு நாளைக்கு 7 மீட்டிங் நடத்துற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு நண்பர்களே. இந்த நேரங்களில் நம்ம வந்து வேகமா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் இதை உட்கார வச்சு கேட்க வச்சா வேலை முடிஞ்சது. மீட்டிங் எடுக்க போறாங்க, அவங்க காதில் அவங்க கேட்க போறாங்க. கேட்டு உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த டீம் வந்து அவங்க பெரிய அளவில் இது போகுங்கிறத நல்ல கண்ணு முன்னால் தெரியுது நண்பர்களே. நான் வந்து நேரம் ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு வார்த்தையும் உங்கள்கிட்ட சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நிறைய நண்பர்கள் பண்ணிட்டு ஏதோ காரணங்களால் வெளியில் போயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் 8 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வித்தியாசம் அதிகமாகிட்டு. அங்கே போனவங்க கடனானவங்க நிறைய பேர், சம்பாதிக்கவே முடியாதவங்க, அது அவங்க தப்புன்னு சொல்லி நடந்து போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தீங்க, என்எஸ்பி என்னை வந்து சில நண்பர்களாக என்எஸ்பிப்பாங்க, நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, நாங்கள் வந்து போயிருந்தா கூட எப்படியாவது சொல்லி எங்களை நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் எங்களோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களவுக்கு இல்லைனாலும் நாங்களும் ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, பெரிய லெவலில் கடனாவது ஆகாமல் இருந்திருக்குமே எங்களோட இருந்தா. அது இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் அப்படி தான் போயிருப்போம், நீங்கள் வந்து எங்களை எப்படியாவது சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம்னு சங்கடப்பட்டவங்களாம் உண்டு. நண்பர்களே, நான் உங்களை வந்து இந்த 105 வருஷம் எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நம்ம குழந்தை இருக்குது 5 வருஷம் முடிஞ்சது. ஸ்கூலுக்கு சேர்த்தும்போது போலின்னு தான் சொல்லுவேன். அங்கே போகிறது எனக்கு டீச்சர் அடிப்பாங்க, நான் போலின்னு தான் சொல்லுவேன். இருந்தால் கூட நம்ம உங்களை போயிட்டு வந்தால் மிட்டாய் தர்றோம், ஏதாவது ஒரு பரிசு தரோம், பொம்மை வாங்கி தரோம், ஸ்கூலுக்கு போகணும், சைக்கிள் வாங்கி தரோம்னு அவங்கள என்ன குழந்தை சொல்லுதுன்னு நம்ம விட்டோம்னா பின்னால் வாழ்க்கை பாதிக்கும் இல்லைங்களா? அப்படி ஸ்கூலில் சேர்த்துற மாதிரி இப்போ நண்பர்களை வந்து தெரிஞ்ச நண்பர்களை இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக வாங்க அப்படின்னு நானே கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் நீங்களும் உங்கள் நண்பர்களை அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்கள வந்து விளக்கணிப்பு ஒரு நிகழ்வு இதில் நடந்திருக்குது, நம்ம பார்க்கலாம். இயல்பாக யதார்த்தமாக பேசி நீங்கள் கூப்பிட்டு வந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் எல்லாருமே அடைஞ்சு என் மூலம் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.